அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம மறுமை நாள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம், முஸ்லீம்கள் மத்தியில் கவனிக்கப்படாமல் போன ஒரு அடையாளம். அது ரொம்ப பெரிய அடையாளமும் கூட. ஏன் அந்த அடையாளம் நம்முடைய கவனத்திற்கு வரவில்லை, அதற்கான காரணம் என்ன போன்ற விஷயங்களில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஹதீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ் தான். புகாரியில் 50வது ஹதீஸும் முஸ்லீமில் முதல் ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியில் சபையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. இது மாதிரி இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, எஹ்சான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கலிமா இதெல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்டே வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் ஒரு தொடர்ச்சியில் வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, கேள்வி கேட்பவரை விட கேள்வி கேட்கப்படுபவருக்கு கூடுதலாக ஒன்றும் தெரியாது அப்படிம்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுங்கிறாங்க. ரசூலாவுக்கு தெரியும், கேட்குறவர் ஜிப்ரீல் தான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி அதனுடைய ஒரு அடையாளத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுங்க, இது ரொம்ப ஒரு வெயிட்டான ஹதீஸு. ஆனால் இதனுடைய விளக்கத்தை நாம் எந்த அளவுக்கு ஒரு லைட்டாக அதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி போட்டோம்ல. அந்த அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சில அறிவிப்பு, தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லியும் சில அறிவிப்பு வந்திருக்கு. இப்போது இந்த அடையாளம் ஒரு சாதாரண அடையாளமாக நாம் எடுத்துகிட்டு என்ன சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இது சாதாரணமான ஒரு அடையாளம் கிடையாது. ஏன்னா இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெயிட்டான விஷயம். ஏன்னா இஸ்லாம்னா என்ன அப்படிங்கும்போது அந்த இடத்துல 5 மிகப்பெரிய தூண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஈமானு, எஹ்சானு இதெல்லாமே வெயிட்டான விஷயங்கள். ஸோ மறுமை நாளுடைய இந்த அறிவிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அப்படி தனியாக தெரியணும். அப்படியே ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இந்த அடையாளம் இருக்கக்கூடாது. வரலாற்றில் இது போன்று ஒரு செயலே நடைபெறாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு அடையாளமாக இது இருக்கணும். அப்பட்டமாக அந்த மக்கள் கண் கூட பார்க்கணும், இது மாதிரி மனிதகுல வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படின்ட்டு. ஆனால் இவங்க